இனம் காணாத விண்மீன்களே, ஆஹா இப்பெண் பூவின் சொந்தங்களே, பாசம் தேவை என்றே தேடும் பெண் தாமரை, நீரில் நில்லாமலே வார்க்கும் அன்பின் மழை, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. வீட்டுக்குள் பூங்காவை உருவாக்குவாள், தோசைக்கல் ஓசைக்கும் ஸ்வரம் தேடுவாள், 7 வண்ணங்கள் உறவு சேர்த்து செய்வாளோர் உலகு, சாதிக்க போதிக்கும் கல்லூரியோ இவள் ஆதிக்கம் செய்வார்க்கு முள்வேலியோ, புதுமை பூவான பிறவி கடமையோயாத காட்டருவி, செந்தாமரையோ குளநீரில் மலரும் பெண் தாமரையோ மனம் நூறில் வளரும், சாயம் பூசா வெள்ளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. பார்த்து ஸ்னேகா, கேர்ஃபுல், மெதுவா மெதுவா. அண்ணா வெயிட் பண்ணுங்க, கம். பார்த்து பார்த்து. மா மா. யாருங்க? ஐயோ ஸ்னேகா, என்னாச்சுமா? பாபா ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் உட்கார வைங்க. கொஞ்சம் கிடினஸ் ஆயிடுச்சு, அதான் இவ்வளோ டயர்டாக இருக்காங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. நீங்க யாரு? நான் சக்கரை, இவங்க ஹாஸ்பிட்டலில் தான் டாக்டராக இருக்கேன். திடீர்னு உடம்பு முடியல, அதனால தான் மேடம் லீவ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சரி நீங்க உட்காருங்க. சரிங்க. ஸ்னேகா, குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். என்ன வேணாத்த. இருமா, கொண்டு வரேன் இரு. இல்ல பரவாயில்ல. இல்லைம்மா, நீங்கள் போய் தனியாக எடுத்துட்டு வாங்க. ஸ்னேகா, ஸ்னேகா என்னம்மா என்னாச்சு? கிடினஸ் ஆயிடுச்சு, அதனால தான் மேடம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நீங்க? ஐம் டாக்டர் சக்கரை, இவங்க ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஓ, நல்லா தானே இருந்தா, திடீர்னு என்ன? கண்டதையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. ஸோ அதனால் டென்ஷன், கொஞ்சம் மயக்கம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும். பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லையே? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், நீங்கள் பயப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நோ மென்ஷன். ஓகே சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லம்மா. காஃபி ஏதாவது குடிச்சு? இல்லை பரவாயில்லம்மா, நான் போகணும். நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக குடிக்கிறேன். சரி வரேன் சார். உங்கள் பொண்ணை பத்திரமா உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டேன். இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தம்பி? எங்கள் அத்தை. இவங்க கஸ்தூரி அம்மா, ஸ்னேகாவோட அம்மா. இவங்க வேலை பார்த்த ஹாஸ்பிட்டலில் தான் எங்கள் அப்பாவும் வேலை பார்த்தாரு. எங்கள் அப்பாவை இவங்க அண்ணான்னு உரிமையோடு கூப்பிடுவாங்க. உங்கள் அப்பாவும் டாக்டரா? இல்லை, சாதாரண வார்ட் பாய். ஆனால் வயசில் மூத்தவங்க. அவங்கள கஸ்தூரி அம்மா தான் ஆதரிச்சாங்க. என் படிப்புக்கு புள்ளியார் சொல்லி போட்டு என்னை டாக்டர் ஆக்குனதே
இந்த கஸ்தூரி அம்மா கொடுத்த பணம் தான். நான் இன்னன்னைக்கும் இவங்களுக்கு கடன்பட்டிருக்கேன். இவங்களுக்கு செய்ய முடியாதெல்லாம் நான் ஸ்னேகாவுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. சரிங்கம்மா. ஆ. வரேன் ராஜு சார். ஓகே. ஸ்னேகா, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். எதை பற்றியும் யோசிக்காதீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஓகே, நான் கிளம்புறேன். தேங்க்யூ. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். வரேன் சார். வரேம்மா. ஆ வாங்க. ரொம்ப நல்ல பையனா இருக்கான்ல. நல்ல பையனா மட்டும் இல்ல, பொறுப்பான பையனாவும் தெரியுறாரு. ஆ. ஆக்சுவலா அம்மா ஸ்னேகா, ஆ. அன்னைக்கு ரவுடிங்க வீட்டுல கலாட்டா பண்ணும்போது நமக்கு பணம் கொடுத்து உதவுனது இவரா? ஆமா மாமா. அச்சோ, என்னம்மா எனக்கு தெரியாம போச்சே. அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போயிட்டேனே. ஏமா நீயாவது ஞாபகப்படுத்திட கூடாதா? பரவாயில்ல மாமா, அதனால ஒன்றும் இல்லை. அம்மா ரொம்ப டல்லா இருக்க, எதுக்கு இங்கே உட்கார வச்சிட்டு இருக்கீங்க? உள்ள கூட்டு போங்க. வா போம்மா, போய் ரெஸ்ட் எடு. வா மெதுவா. இந்த ஆள் நமக்கு ஏன் கால் பண்ணுறாரு? ஹலோ, நான் கஜேந்திரன் பேசுகிறேன். என்ன வேணும்? எனக்கு ஒன்று வேணாம். எனக்கு தேவைப்படுறது பெரிய பட்ஜெட்டு. நீ ஒரு அண்ணாடங்காச்சி, உங்ககிட்ட என்ன கேட்க போகிறேன்? உனக்கு தான் வேணும் சந்தோஷம், கௌரவம், பொண்டாட்டி. என்ன சொல்கிறீங்க? அவன் எங்கே இருக்க? நீ நீங்கள் ஃபோன் பண்ணதுனால ரோட்டில் ஓரங்கட்டி பேசிகிட்டு இருக்கேன். உனக்கு அப்படி ஒரு பொண்டாட்டி கிடைச்சா உன்னை ரோடில் தான் நிறுத்துவா. கரெக்டு தான். என்ன பேசுகிறீங்க நீங்கள்? உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கு. நீ ஒரு அப்பாவி, நீ ஒரு புள்ள பூச்சி. ஆனால் பொண்டாட்டி இருக்கா தெரியுமா? இருக்காளே இல்லை, இருந்தாலே. ஏன்னா அது பாஸ்ட் டென்ஸ். ஏன்னா ப்ரெசென்ட்ல அவன் பொண்டாட்டியா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. என்ன சார், பேச்செல்லாம் வேறு மாதிரி விவகாரமாக தெரியுது. விஷயம் ஒரே காரம், விவகாரம் தான். உன் பொண்டாட்டி வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலில் யாரோ ஒரு டாக்டர் இருக்கானாமே. அவன் பேர் ஏதோ சக்கரை வெல்லம் ஏதோ ஒரு பேர். அதுக்கு என்ன இப்போ? அவனும் பொண்டாட்டி ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களாமே. என் காது விட விஷயம் அடிபட்டுச்சு. உனக்கு தெரியுமா அது? பெரிய மனுஷன் ஐயா நீ எல்லாம் இப்படிலாம் பேசுறது அசிங்கமா இல்லை? டேய் அடங்குடா. என் பொண்ணு உங்ககிட்ட மருமகளாக வந்தா, அடக்க ஒடுக்கமா இருந்தா, குடும்ப குத்து விளக்கா இருந்தா, அதெல்லாம் உங்களுக்கு அலர்ஜியாக இருக்கும். திட்டுவீங்க, அடிப்பீங்க, உரைச்சி வீட்டை விட்டு துரத்துவீங்க. ஆனால் உன் பொண்டாட்டி வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி போனா அதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க. என்னடா நியாயம் இதெல்லாம்? இதுக்கு மேலே ஒரு மரியாதை கிடையாது. என் பொண்டாட்டி இன்னொரு வார்த்தை தப்பாக பேசுனேன், வீடு பூந்து ஒன்று அடிப்பேன் பார்க்க. டே மானம் கெட்டவனே, ஆதாரம் இல்லாமல் நான் சொல்லலை. இப்போ நான் வாட்ஸ்அப்பில் உனக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன். ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிற தெரியுமா? அங்கே போய் என்ன பண்ணுறான்னு நீயே பார்த்து ரசிச்சுக்கோ. ஏய், பெரிய மனுஷன்ற போர்வையில் சாக்கடை பறிச்சாளி. இப்போ வரையா தம்பி வீட்டுக்கு? வீடு பூந்து அடிக்கிறதுக்கு? இல்லை வீட்டுக்கு போய் உன் பொண்டாட்டி அடிக்க போறியா? இல்லை ஹாஸ்பிட்டலில் சர்க்கரை அடிக்க போறியா? இல்லை ஒன்னையே பெல்ட் எடுத்து அடிச்சுக்க போறியா? இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைச்சதுக்கு நீலாம் எதுக்குடா உயிரோட இருக்கணும்? மானஸ்த, நீ என்ன பண்ற நானும் பார்க்கறேன்டா. நீ என்ன அப்படி பண்ணிடுவேன்ட்டு நானும் பார்க்கறேன்டா. ஏன்னா உனக்காக இட்லி சாம்பார் சட்னி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு. நான் தான் உனக்கு ஊட்டி விட போறேன். இந்தா சாப்பிடு. எனக்கு வேண்டாங்க, நீங்க சாப்பிடுங்க.
வேணான்னு சொன்னேன் எப்படிம்மா? ப்ளீஸ் வேண்டாங்க, கட்டாயப்படுத்தாதீங்க. நான் ஒன்றும் குழந்தை இல்லை. நீ குழந்தை இல்லைன்னு சொல்கிற, ஆனால் குழந்தை மாதிரி தானே நடந்துக்கிற. உன் உடம்பு கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வேணாமா? பழையபடி நடமாட வேணாமா? இப்படியே இருந்த எப்படிம்மா? நானும் ஆஃபீஸ்க்கெல்லாம் போகணும்ல. நம்ம குழந்தை என்ன மீன் அது திரும்ப திரும்ப? நம்ம நினச்சா இனிமே இன்னொரு குழந்தைய பெற்றுக்க முடியாதா என்ன? உலகமே அழிஞ்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ணால் எப்படிம்மா? கொஞ்சம் பொறுமையா பேசினா என்னங்க? இதுக்கு மேலே என்னால் எப்படி பொறுமையாக பேச முடியும்? சரி, நீ வேணா ஒன்று பண்ணு. உங்கள் அம்மா வீட்டில் போய் இருக்கியா? ஏன்? இல்லைம்மா, ஸ்னேகா இருக்கா, உங்கள் அம்மா இருக்காங்க, உன்னை நல்லா கவனிச்சுப்பாங்க. இப்போ தான் உமாவுடைய தொந்தரவு இல்லையே. நான் ஒன்றும் அங்கே போக மாட்டேன். யாருன்னு போய் பாருங்க. இரு வரேன். வாங்க மாமா. என்ன மாப்பிள்ள, சாப்பாடு தட்டோட வாசல்ல வந்து நிக்கிறீங்க? யாருக்கு? எல்லாம் உங்கள் பொண்ணுக்காக தான். வாங்க, நீங்களே வந்து பஞ்சாயத்து பண்ணுங்க. என்ன உங்கள் பொண்ணு சாப்பிட மாட்டேங்கிறா மாமா. வாங்க வந்து என்னன்னு கேட்குறேன். என்ன மீனா, வாங்கப்பா. எப்படி இருக்க? நல்லா இருக்கு, உட்காருங்கப்பா. என்னம்மா சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறியாமே, மாப்பிள்ளை கம்ப்ளைண்ட் பண்றாரு? ஆமாம் மாமா, இன்னும் அந்த குழந்தைய நினச்சிக்கிட்டே அழுதுட்டு இருக்கா. நாம நிற்க நேரம் இல்லாமல் போயிட்டு இருக்கோம். இவளை தேத்தினா தானே நானும் வேலைக்கு போக முடியும். இதை பாருமா, அவர் சொல்றது நியாயம் தானே. அவர் ரொம்ப பொறுமைசாலி, அவரையே வருத்தப்பட வைக்கிற. அது இல்லப்பா, இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மீனா. நான் இன்னொரு விஷயமும் சொன்னேன் மாமா. உங்கள் அம்மா வீட்டில் போய் ஒரு வாரம் இருந்துட்டு வானா கேட்க மாட்டேங்கிறா. அதானே வந்துடுற மீனா. அங்கே உமா இல்லை, பிரியா இல்லை, நீயும் வந்தால் உனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நான் அங்கே வரலப்பா. ஏன்? அந்த வீட்டில் இருக்கும்போது தான் நான் டானிக்கு சாப்பிட்டேன். அந்த வீட்டில் இருந்ததால தான் என் குழந்தை கலைஞ்சுது. நான் பேசுறது உங்க 2 பேருக்கு முட்டாள்தனமா இருக்கலாம், ஆனா என் மனசுக்கு அப்படிதான் தோணுது. நான் அந்த வீட்டுக்கு வராம இருந்திருந்தா என் குழந்தை நல்லபடியா இருந்திருக்கும்ல. அப்படி இல்லை மாமா, அவ தான் உளறிட்டு இருப்பா. நீங்கள் தான் மனசில் வச்சுக்காதீங்க. சரிங்க மாப்பிள்ள, இப்படியே ஆஃபீஸுக்கு போயிட்டு இருந்தேன், உங்கள் 2 பேரையும் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். சார். மாமா நீங்கள் இருங்க, நான் பார்க்குறேன். அப்புறம் மீனா, அம்மாவை கூட்டிகிட்டு ஒரு நாள் வரேன். சரியா? சரிங்கப்பா. என்னடா? உங்க மாமாவோட ஃபோனை காரில் வச்சுட்டு வந்துட்டார். சார், உங்கள் மொபைலுக்கு 2 மிஸ்டு கால் வந்தது, அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். தேங்க்ஸ். உள்ள வாப்பா. பரவாயில்ல சார். மாப்பிள்ள வாங்க. என்ன பங்கு? யாரா பங்கு? நீதான் பங்கு. மீனா விஷயத்தில் நீதான் எனக்கு பங்கு. இது என்னன்னு பார்த்தல, எச்சக்கை. இந்த கையால் அடிச்சேன்னு வை, அசிங்கமாக போயிடும். எதுக்கு தார் ரோடு மாதிரி கொதிக்கிற? எச்ச கை நானா நீயா? நல்லா யோசிச்சு பாரு. மீனா கூட முதல்ல யார் கனெக்ஷன்ல இருந்தது? யாருக்கு முதல்ல அவளை தெரியும்? யார் அவ கூட முதல்ல குடும்பம் நடத்தினது? நல்லா யோசிச்சு பாரு. டேய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன் கொன்னுடுவேன் சொல்லிட்டேன். அடி மச்சான், அடி. ஆசை தீர அடி. அதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கேன். அடி. என்ன உள்ள பாக்குற? அடி. அதுதானே எனக்கு வேணும். நீ மட்டும் இப்ப அடிச்சேன்னு வையேன், கோவத்துல போய் அந்த கிழவன் கிட்ட எனக்கும் மீனாக்கும் எப்படி எல்லாம் பழக்கம், நாங்க என்னெல்லாம் பண்ணிருக்கோன்னு போட்டு உடைச்சிருவேன். இப்பயும் ஒண்ணு கெட்டு போல. அடி. உடனே போய் வளர்றேன். வா அடி. டேய் வேணாம், கோவத்தை கலராத. உன் பொண்டாட்டி கருக்கலைஞ்சியும் உன் திமிர அடங்கலால. உன் பொண்டாட்டிக்காக நான் தேவடு காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி குழந்தை பெத்துக்கலான்னு முயற்சி பண்றீங்களா? அது பிறந்துருமாடா? பிறக்க விட்டுருவானா? உனக்கு குழந்தை பிறக்கவே பிறக்காது. நானும் என் பொண்டாட்டியும் உன் கண்ணு முன்னாடியே நல்லபடியாக வாழ்ந்து
புள்ள பெற்று காட்ட தான் போகிறோம். என்ன மாப்பிள்ள இவ்வளோ நேரம்? ஒன்றும் இல்லை மாமா, பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் பேசிட்டு. ஆமாம் சார், ரொம்ப நாள் ஆச்சு, அதான் பேசிகிட்டு இருந்தேன். சரி சார், நான் காரில் வெயிட் பண்ணுறேன். வரேன் சார். மீனா, நான் கிளம்புறேம்மா. சரிங்கப்பா. மாப்பிள்ளைய ரொம்ப கஷ்டப்படுத்தாது. அம்மா உன 2 நாள் அனுப்பிச்சு வைக்கிறேன். என்ன பேசியே உயிரை எடுத்துருவா, அவ்வளவுதான். பரவாயில்லப்பா, அம்மாவை அனுப்பி வைங்க. உயிர் கொடுத்தவங்களுக்கு உயிரை எடுக்கவும் உரிமை உண்டு. சரிம்மா, பார்த்துக்க. வரட்டுமா மாப்பிள்ள? வரேன். சரி மாமா. நில்லுங்க. என்ன அவன் கூட பிரச்சனையா? இல்லை, அதெல்லாம் ஒன்று. அவன் குழந்தை கலைஞ்சிருச்சுன்னு வருத்தப்பட்டான். யாரு அவனா? ஏன் போய் சொல்றீங்க? சந்தோஷப்பட்டிருப்பான். அவன் பேச்சு நமக்கு எதுக்கு? வா, நீ வந்து சாப்பிடு. வா. சுஷ்மா, ஐயோ என்ன அடிக்க வராங்க. மாமா எங்க இருக்கீங்க? என்ன வந்து காப்பாத்துங்க. அம்மா என்ன அடிக்க வராங்க. மாமா. சுஷ்மா, ஏய் இருடி. இது பாரு, கிரிக்கெட் பேட் எடுத்துட்டு போய் கீழே விளையாடுன்னு சொல்றதுக்கு தான் வந்தேன். பசங்களோட விளையாடுறது தான் உனக்கு பிடிக்காதுல்ல? இல்ல, எனக்கு இனிமே பிடிக்கும். நீ என்ன அடிப்ப? இனிமே அடிக்க மாட்டேன். உன்னை திட்ட கூட மாட்டேன். நான் நம்ப மாட்டேன் இத. ஏய் அப்படி சொல்லாதடி. இந்தா, நீ போய் பசங்களோட விளையாடு, நான் அத பார்க்கணும். நான் போக மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. நான் போனதுக்கு அப்புறம் நீ என்ன அடிப்ப. இல்ல அதெல்லாம் இல்ல, வா. இல்ல இல்ல, உன் இஷ்டப்படி போய் ஜாலியா விளையாடு, நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். முடியாது. புடி. மாமா இருக்கீங்களா? ஏய் இது பாரு, புடி. நான் சொல்றது கேளு. நான் சொல்றது கேளு. நீ கீழே போய் விளையாடு, நான் அத பார்க்கணும். புடி. நான் இத நம்ப மாட்டேன். ஏய் புடிடி. ஏய் ஏய் ஏய். ஐயோ ஐயோ மாமா, மாமா என்ன காப்பாத்துங்க. மாமா, மாமா என்ன காப்பாத்துங்க. மாமா, அம்மா அடிக்க வராங்க. இருமா ராஜி, ராஜி சும்மா இருமா. ஏமா அவளை பேட்டால அடிக்க வர? வர வர உன் மனசு இவ்வளவு கல்லாகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐயோ அண்ணே, நீ வேற என்ன புரியாம பேசுற? பேட் கொடுத்து வெளியில போய் விளையாடுன்னு இவ தான் மாட்டேங்கறா. மாமா, எனக்கு பயமா இருக்கு மாமா. இது யார் மாமா? இது என் அம்மா ராஜி இல்ல. நீயும் சும்மா இருக்க மாட்டியே, ஏதாவது வம்பு வளர்த்துட்டு இருப்ப. இல்ல மாமா, இங்க ஏதோ ஆள் மாறாட்டம் நடக்குது. எங்க அம்மாவா இருந்தாங்கன்னா என்ன பேட்டால அடிப்பாங்க, இப்படி விளையாட சொல்ல மாட்டாங்க. இத பாருடி, உன் சந்தோஷம் தான் இனிமே ஏன் சந்தோஷம். நீ சொல்றபடிலாம் நான் கேக்குறேன், சரியா? அப்படியா? நீ சொல்றதெல்லாம் நம்ப முடியலையே. நிஜமாமா, நீ என்ன சொன்னாலும் நான் கேப்பேன். என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போவியா? சரிம்மா. ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தருவியா? நிச்சயமா வாங்கி தரேன். பாஸ்கிய வீட்டுக்கு வர விடுவியா? சரிம்மா. அப்போ எனக்கு தலை வாரி விடுவியா? ஐயோ, இவ தலையில என்னால வர முடியாதுப்பா. பாத்தீங்களா மாமா, இது மட்டும் ஏன் வேண்டாம்? ஐயோ அண்ணே, அவ தலையில நிறைய பேனும் ஈரும் இருக்கு. அத பார்த்தா என் தலை அரிக்க ஆரம்பிச்சிரும். அப்ப நீ தானே சுத்தம் பண்ணி விடணும். இது உன் கடமை தானே, நீ தான் சுத்தம் பண்ணி விடணும். என்ன? சரிம்மா. சரியா? அப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது. கையால சாப்பாடு ஊட்டி விடுறியா? சரிம்மா, என் கையால சாப்பிட்டு நீ போய் சமத்தா பசங்களோட விளையாடணும், சரியா? அப்போ நான் ஓன்னு சத்தம் போடுவேன், பரவாயில்லையா? நீ சத்தம் போடலன்னா தான் எனக்கு கஷ்டமா இருக்கும். பாருடா. சாப்பாடு எடுத்துட்டு வரேன். என்ன மாமா அது? என் அம்மா ராஜிமா தானா? அதுல உனக்கு என்னமா சந்தேகம்? இல்ல, திடீர்னு என் மேல பாச மழை பொழியறாங்க. நான் எந்த வேலை சொன்னாலும் செய்யறேன்னு சொல்றாங்க. ஆச்சரியமா இருக்கே. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. என்ன மாமா அதுக்கு அர்த்தம்? இது பாரு, ராஜி உன் மேல அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும்னு நினைச்சு தானே நீங்க வந்த. கடவுள் அருளால அது தானா நடக்குது. அதான், திடீர்னு கடவுளுக்கு எப்படி என் மேல பாசம் வருது? கடவுள் அருளுக்கெல்லாம் கோனார் நோட்ஸ் போட முடியாது. சில அதிசயங்கள் தானா நடக்கும், அதை ஏத்துக்கணும், அனுபவிக்கணுமா? அதான் சந்தேகமா இருக்கு. உனக்கு தேவையில்லாத சந்தேகம் எல்லாம் வரும். வாமா, போய் சாப்பிடுமா.
என்னம்மா கண் கலங்குற? காரம் சாப்பிடுறது நானு, ஆனா நீ அழுவுற. மாமா, சென்னையில வெயில் ரொம்ப அதிகமாயிடுச்சு போல இருக்கு. அம்மாவுக்கு மண்டை குழம்பி போச்சா? நல்லதானே மாமா இருந்தாங்க. சாப்பிட வந்தா கூட தட்டை தூக்கி அடிப்பாங்க. கிரிக்கெட் பேட்டை தொட்டாலே உண்டுலன்னு பண்ணிடுவாங்க. இப்ப பார்த்தா இவ்ளோ அன்பா பேசுறாங்க. பசங்க கூட போய் விளையாட சொல்றாங்க. பாஸ்கே வீட்டை கூட்டிட்டு வர சொல்றாங்க. நேத்து நான் உன்னை அடிச்சதுக்காக என்ன மன்னிச்சிரு. இத்தனை நாள் நான் உன்னை எவ்வளோ திட்டினேன். எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. என்ன வாடி போடின்லாம் சொல்லுவேன். இப்ப என்ன அம்மா அம்மாங்கிற? நல்லாவே இல்ல. நீதான் எனக்கு அம்மா. இனிமே அப்படி கூப்பிடாத. இனிமே நான் உன்னை வாடி போடின்னு கூப்பிட மாட்டேன். ஐயோ கடவுளே, என்ன நடக்குது? என்னம்மா திடீர்னு இப்படி பண்றீங்க? என்ன திட்டுற ராஜிய, என்ன வெறுக்கிற ராஜிய தான் எனக்கு பிடிக்குமே தவிர, இப்படி இருக்கிற ராஜியோட பாசத்துல உப்பு உரப்பு எதுவுமே இல்லம்மா. நான் உன்னை வெறுக்கலம்மா, வெறுக்கிற மாதிரி நடிச்சேன். நடிச்சியா? அப்போ ஏன் இப்ப நடிப்பை நிறுத்திட்ட? நான் நல்ல நடிகை இல்லைன்னு எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. அதனாலதான் நான் நடிக்கிறத நிப்பாட்டிட்டேன். இனிமே இந்த கேரக்டரை வாழ்ந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்தா, ஸ்னேகாவை வளர்த்தேன். உன்னை வளர்க்குற பாக்கியம் எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்படி கிடைச்சிருந்தா அதுவும் சந்தோஷமா இருந்திருக்கும்னு இப்ப தோணுதுமா. நான் உன்னை தப்பா பேசியிருந்தா, முரட்டுத்தனமா நடந்திருந்தா என்ன மன்னிச்சிருமா. என்னம்மா ஏதோ நடிக்கிறீங்கன்னு நினைச்சு நிஜமாவே அழுவுறீங்க? ஒண்ணும் புரியலையே, என்னாச்சு உங்களுக்கு? உன் மேல பாசமும் அன்பும் அதிகமாயிடுச்சு.